எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீன் குழம்பு. மீனை வறுத்து செய்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 20 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 மாங்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம முதல்ல மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கிற மீன் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 70% ஃப்ரை ஆனால் போதும். பாக்கி நம்மளோட குழம்புலையே ஃப்ரை ஆகிக்கும். இப்போது நம்மளோட மீன் ஆல்ரெடி 70% ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் இப்போது மாற்றி வச்சுக்கிறோம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெந்தயம், கருவேப்பிலை, அது கூட நம்ம பூண்டும் சேர்த்து பொன்னிறமானதும் அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி, வெங்காயம் நல்லா வெந்ததும் அதோட கலர் மாறும், நல்ல பொன்னிறமாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நம்ம தக்காளியை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். என்னோடய பாத்திரம் நான்ஸ்டிக்குன்றதுனால 5 நிமிஷம் வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இடையில எடுத்து கிளறி விடுங்க. இப்போது நம்மளோட தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாக்களை சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அது கூட சேர்த்துடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். நம்மளோட குழம்பு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 5 நிமிஷம் கூட கொதிக்கணும். ஸோ நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இப்போது வறுத்து வச்சுருக்கிற மீன் அதில் சேர்த்து ரொம்ப வேகமாக கிளறாமல் பொறுமையாக கிளறி விடுங்க, மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக. இந்த சமயத்தில் ஒரு சின்ன பீஸு வெல்லம் சேர்த்தா அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சேர்த்து இப்போது நம்மளோட மீன் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.